ஆடு மட்டும் தாங்குது. பாவாய் காணோம். பாவாயோ உன்னைத்தான் தொலைட்டு வாரு. ஆடு நான் வீட்டுல வந்து தொலாவுனேன் காணோம். அதான் நீ ஆடு மேய்க்கிற தொல்றப்பன்னு வந்தேன். ஆட்டா மேய்க்கிறேன். சரி நான் போய் சோறு பருப்பு குழம்பு வைக்கிட்டேன். பருப்பு குழம்புனா மாங்காய் சோறாக்கே. காய் அந்த மரத்தில் நல்ல காய் மரத்தில் இருக்குது. எந்த மரத்தில் நல்ல காய் இருக்குது? இந்த மரத்தில் இருக்குது பாரு. காட்டு இந்த மரத்துலயே பாவா. சரி நான் பொறிச்சிட்டு போய் சீக்கிரமா செய்யறேன். ஆட்டோ ஓட்டி அடைச்சு விட்டாரியா? சரி வாங்க, இன்னைக்கு மாங்காய் சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்கிற தூளெல்லாம் சீவி எடுத்துடணும். கோம்பை நல்லா அறுத்து எடுத்துடணும். அறுத்து எடுத்துட்டு இப்படி செதுக்கணும். பழம் படுத்துச்சு. காய் பண்ணு திறந்துக்கல, அதனால காய் பழத்துக்கு வந்துருச்சு. இப்படி செஞ்சால் தான் சாப்பாட்டுக்கு சோறு செய்யறது நல்லா இருக்கும். நம்ம காய் கூட அறுத்து பழுக்க வச்சிடலாம். சரி, பீட்ரூட் கிழங்கு சீவுற மாதிரி சீவிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். சோறே செஞ்சிருப்பாங்க, சாப்பிடலான்னு வந்தேன். மாட்டை பிடிச்சி தண்ணி கட்டி கட்டி தீனி போட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சரி, மெதுவாக தான் செய்ய. பாருங்க, இந்த மாதிரி சீவி எடுத்துங்க. ஆடு பற்ற வை. இதான் பற்ற வைக்கிறேன். எண்ணெய் சட்டி எடுத்து வை. இதான் வைக்கிறேன். சட்டி காஞ்சி போச்சு, எண்ணெய் ஊற்று. எண்ணெய் காஞ்சி போச்சு, கடுகு போடு. போடுறேன். கருவேப்பிலை போடு. வெங்காயம் போடு. வெங்காயம் நல்லா வணங்கணும். மாங்காய் சோறு செஞ்சோம்னா காலையில் செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க போறீங்க வெளியில போறீங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. நாம மாடு கண்ண பாத்துக்கலாம். அவங்க மத்தியானம் போய் சாப்பிட்டுக்குவாங்க. நாம பொழுதுக்கு மழை காலத்துலமா மத்தியானத்துல செய்ய முடியாது. அதனால இப்ப நம்ம காலையிலயும் செஞ்சுக்கலாம். நாமளும் அதையும் சாப்பிடலாம். நாமளும் சாப்பிட்டுக்கலாம். பூண்டு போடு. போடுறேன். பூண்டு போட்டு நல்லா வதங்கினப்புட்டு மிளகா, பச்சை மிளகாய் இருந்தால் போட்டால் உடனே ஒன்றும் ஆகாது. வர மிளகா கொஞ்சம், அதனால கொஞ்சம் தாங்கி போடு. கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டோம்னா சரியாக போயிடும். வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்ச தூளை போடு. போடுறேன். வெந்தயமும் கடுகு தூளும் ரெண்டையும் அரைச்சி வச்சுக்குது. இதை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும்.
2 மணி தான் ஆகுது. ஆ நல்லா சாப்பிட்டு பொறுமையா போலாம். ஆ. பொழுதா வரலாம், ஆடு மாடு மேய்ச்சிட்டு வரலாம். சரி சரி. மஞ்சத்தூள் போடு. இதான் போடுறேன். பாரு அந்த தூளெல்லாம் போட வாசம் அப்படியே இருக்குன்னு. வெந்தி தூள்னா அப்படி கமகமன்னு வாசம் இருக்குது பாரு. டீ வச்ச மாங்காயை அதில் கொட்டு கிளறலாம். சரி தான் போடுறேன். தேவையானது போட்டுக்கோ. மாங்காய் போட்டு 2 நிமிஷம் வணக்கினா போதும். ரெடி ஆயிடுச்சு, இறக்கலாம். சோறு எண்ணெய் ஊற்றினாக்கா கிளற பல பலன்னு வரும். சரி இப்போ ஊற்றி விரட்டுறேன். பெரட்டு. நல்லா கிளறு. அப்பதான் எல்லாம் கலங்கும். எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிட்டு சோறு பல பலன்னு நல்லா இருக்கு. நல்லா கலக்கடைன்னா சரியா போயிடுது. இப்படி செஞ்சுக்கிட்டோம்னா மத்தியானம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பினா நல்லா சாப்பிடுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். தூரி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கு தண்ணி தான் எப்படி எடுக்கும் தெரியுமா? ஆடு ஓப்பா ஆடு மாடு ஓட்டிட்டு போனால் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எந்த குழம்பு வச்சு எப்படி இருக்கும்? அந்த குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி வராது. சூப்பராக இருக்குதுல்ல. அதனால் அருமையா இருக்குது. பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.